அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிரிப்டோபானுடைய நன்மை பண்ணுது. எப்படின்னு கேட்டா இந்த டிரிப்டோபான் வந்து நியாசின் அப்படிங்கிற ஒரு விட்டமினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த நியாசின் பாத்தீங்கன்னா செரடனின் மலரின் அப்படிங்கிற 2 ஹார்மோன்ஸை வந்து சுரக்க வைக்குது. அந்த 2 ஹார்மோன்ஸ் தான் நமக்கு வந்து ப்ராப்பரான ஸ்லீப் கொடுக்குது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மனநிலை ஊக்கி நம்ம மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டிரிப்டோபான் அளவு கரெக்டா இருக்கணும். நம்ம மைண்ட கரெக்டா வச்சுக்கிறதுக்கும் இந்த செரடனின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா செறிவு அப்படின்னா கான்சென்ட்ரேஷன். இப்ப நம்ம ஸ்டடிஸ் ஆகட்டும் இல்ல நம்ம ஒர்க் ஆகட்டும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நம்ம ஒர்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். நமக்கு அந்த பிரெயினுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை சிக்னலை கரெக்டா கொடுக்கறது இந்த செரடனின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் தான். சோ டிரிப்டோபான் அளவு கரெக்டா இருக்கும்போது இந்த நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் லெவலும் கரெக்டா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சரியான செரிமானம் நம்ம சாப்பிடுற உணவுகள் வந்து கரெக்டா டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு டிரிப்டோபான் அளவு கரெக்டா இருக்கணும். என்னன்னு கேட்டா இந்த செரிமான பாதையில தான் வந்து நம்மளுடைய செரிமான பாதையில தான் இந்த செரடனின் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சோ நமக்கு வந்து சரியான செரிமானத்தை வந்து கரெக்டா வச்சிருக்கு இந்த டிரிப்டோபான். அடுத்தது பாத்தீங்கன்னா பிஎம்எஸ் ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதாவது ப்ரீவியஸா பீரியட்ஸ் ஆகுது, இரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாத்தையும் குறைக்குது. பெண்களுடைய பிரச்சனை அதை வந்து குறைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தசை வளர்ச்சி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மசில்ஸ் க்ரோத் ஆகிறது எப்பவுமே நம்ம டீப் ஸ்லீப்பா இருக்கும் போதுதான் நம்ம ஃபேட் லாஸ் ஆகுறது, மசில்ஸ் க்ரோத் ஆகுறது, இதெல்லாம் அந்த டைம்ல தான் நடக்கும். அப்ப நம்ம ஸ்லீப் கண்டென்ட் கரெக்டா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தசை வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெச்டிஎல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அதிகமா இருக்கணும், நல்ல கொலஸ்ட்ரால். எல்டிஎல் வந்து குறைக்கிறதுக்கும் ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த நியாசின் விட்டமின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதனுடைய அறிகுறிகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலை பாதிக்கிறது. இப்ப நம்ம மைண்ட் அப்செட்டா இருக்கும், ஒரே டிப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஒர்க் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான் ரொம்ப மைண்ட் அப்செட் இருக்குன்னு சொல்றோம், அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீசனபிள் டிசீஸ், நம்ம அப்பப்ப வந்து திடீர்னு டென்ஷன் ஆகும், திடீர்னு அன்ஸ்டடி கண்டிஷன் போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா பேனிக் ஆகுறது, அப்புறம் வந்து புலிமியா அப்படிங்கிற நெர்வோசா அறிகுறிகள் இருக்கும். பிஎம்எஸ் வந்து அதிகரிக்கும், இந்த இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஒற்றை தலைவலி வரும். அப்புறம் நமக்கு ஒரு பயம், ஒரு ஆக்ரோஷமா சத்தம் போடுறது, பயங்கர டென்ஷன் ஆகி கத்துறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் டிரிப்டோபான் குறைபாடுனால இதுக்குண்டான அறிகுறி சிம்டம்ஸ் இதெல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா டிரிப்டோபான் வந்து நம்ம என்ன உணவுப் பொருளை எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டா டிரிப்டோபானுடைய வான்கோழி, அப்புறம் சோயாபீன்ஸ், அப்புறம் முட்டையுடைய மஞ்சக்கல் இருக்கு, பாலாடை கட்டியில இருக்கு, அப்புறம் பூசணி விதைகள், சால்மன் மீன் இருக்கு, அதுல வந்து ஓரளவுக்கு இருக்கு. அதே மாதிரி சிக்கன், நட்ஸ், அப்புறம் நாட்டு மாட்டுப்பால், இதுல எல்லாம் டிரிப்டோபான் வந்து ஓரளவுக்கு கிடைக்குது. இருந்தாலும் நம்ம டெய்லி எடுத்துக்கிற உணவுல வந்து போதிய அளவு நமக்கு புரத சக்தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்முடைய உலக சுகாதார அமைப்பு வந்து பரிந்துரைச்சிருக்கிறது 1 கிராம் புரதத்துல வந்து 11 மில்லிகிராம் வந்து டிரிப்டோபான் இருக்குன்னு சொல்லி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளுடைய ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர்ல வந்து 1 டிரிப்டோபான் கிடைக்குது. அப்ப அதோட அவங்க பரிந்துரைக்கிறதுக்கு அதிகமாவே நமக்கு பண்ணிட்டே இருக்கணும்னா புரோட்டீன் பவுடர் நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. இப்ப நம்மளுடைய நியூட்ரிலைட்ல வந்து ஆல் பிளான்ட் இது வந்து 1 kg ½ kgல கிடைக்குது. சார் 1 kg வந்து நமக்கு வந்து 3757 rupees வருது. இப்ப வந்து நான் வந்து என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா எனக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. நான் ஒரு 6 months பிஃபோர் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு வந்து ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இப்ப நான் ஒரு 1 month பிஃபோர் நான் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு அந்த ஃபேட் எல்லாம் டிக்ரீஸ் ஆகி எல்டிஎல் குறைச்சு எனக்கு ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி என்னோட இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் வந்து சரியாகி நம்ம இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன். தேங்க்யூ சார்.